இந்த மானுட ஜென்மம் அந்த கலியுகத்துல பொழுதனைக்கும் பஞ்சபூதத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பஞ்சபூதம் மனித இனத்தை அழிக்கிறதுக்கு தயாராகிட்டு எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய இங்க ஜாதி மத இனம் பணக்காரன் ஏழை அப்படியெல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை. இங்க யாருக்கும் பணம் கிடையாது, நாங்கள் யார்ட்டையும் பணமும் வாங்குவது கிடையாது. பணம் என்ற பேச்சிற்கு இந்த இடத்தில் இடமே கிடையாது. அப்படி வந்து இந்த இடத்துல வந்து இப்படி திரும்பி வரும்போது 15 அடிக்கு ஒரு நாகம் படுத்துக்கிட்டு படம் எடுத்து உசு உசுன்னு என்னை கூப்பிட்டது. குழந்தை இல்லைன்னவங்க, திருமணம் ஆகாதவங்க, மன நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போகுது. போன மகா சிவராத்திரி அன்று 20,000 மக்கள் வந்திருந்தார்கள். சாமி இதுவரை யாரும் பார்த்ததில்லை, கண்ணால பார்க்கவும் முடியாது. ஏன்னா நம் சிற்றறிவு, இறைவன் பேரறிவு. ஒரு அண்டாக்குள்ள ஒரு குண்டான வைக்கலாம், குண்டாக்குள்ள அண்டாவை வைக்க முடியாது. அப்படின்னா அந்த தத்துவத்தினுடைய வழிபாடு தான் இந்த சிவலிங்கம். இது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தின் மூலமாக இறைவனுடைய அருள் ஆன்மாவுக்கு வந்து சேர்க்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே சாமி இருந்து பிரம்மாண்டமாக அருள் பாலித்திருக்கார். இடைக்காலத்திலே ஆலயம் அழிக்கப்பட்டு மீண்டும் இந்த கலியுகத்திலே இறைவன் ஆலயத்தை அமைத்துக் கொள்கின்றார். இது சத்தியம். இது ஏதோ உங்க சேனலுக்காகவோ இதுக்கெல்லாம் கிடையாது. இது பிரபஞ்சத்தின் மேல சத்தியம். இது அப்படியே நடந்த கதை. இதுல நிறைய பேருக்கு இங்க குழந்தை செல்வம், நிறைய பிரச்சனைகள், நோய்கள் தீர்ந்திருக்கு. போன வருஷம்லாம் நிறைய பேர் வேணுங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் குழந்தை கிடைச்சிருக்கு. சிவன் ஆலயங்கள் 276 சிவனுக்காக பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு. அதுல 3 தலங்கள்ல தான் 16 பட்டை கொண்ட சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 16 பட்டைன்றது 16 செல்வங்களை குறிக்குமா? அப்படி இருக்கும்போது வெறும் 3 தலங்கள்ல தான் 16 பட்டை கொண்ட சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 3 தலங்களை தாண்டி இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலையும் பாத்தீங்கன்னா 16 பட்டை கொண்ட சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் போய் ஒரு மனிதருக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் இந்த சிவன் வந்து வழங்குவார் அப்படின்னு கருதப்படுது. எல்லாத்தையும் நேரில் போய் கேட்போம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்றதை பார்ப்போம். இங்கே வந்து கோயிலில் சாமியை வழிபட்டவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வியல்ல எந்தெந்த மாற்றங்களை சிவன் அவர்கள் கொடுத்துருக்காருன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. கோயிலுடைய முக்கியமான ஆள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. திருவாரூர் சிவ நடராஜ சாமிகள். வணக்கம் சார். முக்கியமாக இந்த கோயில் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோவில் ஆலயம் வந்து எங்கேயுமே அமைக்கப்படலைன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். எப்படி இந்த இடத்துல சிவன் வந்து எழுந்து அருள ஆரம்பித்தார்? எப்படி இது உருவாக்குச்சு? எல்லா கடவுளையும் வணங்கிடலாம். சிவபெருமானை வணங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிவபெருமானை வணங்குறதுக்கே அவருடைய அருள் வேணும்னா, சிவபெருமானுடைய ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னா அவங்கள நேரடியாக சிவபெருமான் பார்க்கணும், அந்த ஊரை, கிராமத்தை, அந்த மனிதனை. இந்த இடத்துல நம்ம புதிதாக அமைக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே சாமி இருந்து பிரம்மாண்டமாக அருள் பாலித்திருக்கார். இடைக்காலத்திலே இயற்கை சீற்றத்தாலோ ஆலயம் அழிக்கப்பட்டு மீண்டும் இந்த கலியுகத்திலே இந்த சூழலிலே நம்மை ஒரு கருவியாக கொண்டு இறைவன் ஆலயத்தை அமைத்துக் கொள்கின்றார். ஆகையால் நம்மளால் புதிதாக சிவனாலயம் கட்ட முடியாது. ஒரு காலத்தில் இந்த இடத்திலே ஆலயம் இருந்திருக்கின்றது. இறைவனுடைய அருள் இதுவரை காத்திருந்திருக்கின்றது. அதற்கான நேரம் வரும் பொழுது அந்த காரியங்கள் இந்த இடத்திலே சிறப்பாக நடக்கிறது. நம் செயல் யாதொன்றும் இல்லை, இது அனைத்தும் அவர் செயலே. 274 பாடல் பெற்ற தலங்களிலே 3 தலங்களில் மட்டும்தான் 16 பட்டையில் சாமி இருப்பார். இந்த 16 பட்டை என்கின்ற சூட்சமம் என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த பூமியிலேயே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இல்லத்திலே 16 செல்வங்கள் இருக்க வேண்டும். 16 செல்வங்கள் இருந்தால்தான் கண்ணில் 2 இடத்தில் இருந்து கண்ணீர் வரும். இங்கேருந்து ஒரு கண்ணீர் வரும், இங்கேருந்து ஒரு கண்ணீர் வரும். இங்கேருந்து வருகின்ற கண்ணீர் வேதனைக்கான கண்ணீர், அது உப்பு கரிக்கும். இங்கேருந்து வருகின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர், அது தித்திக்கும். ஒரு ஆன்மாவிற்கு இங்கேருந்து கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் அவனிடம் 16 செல்வங்கள் நிறைவாக இருக்க வேண்டும். அப்படி இந்த பூலோகத்திலே நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் 16 செல்வங்கள் வேண்டும். அந்த 16 செல்வத்தை தரக்கூடிய சூட்சம உருவம்தான் இந்த 16 பட்டை. அழகா சொன்ன மாதிரி இந்த கோயில் என்னதான் உருவானாலும் எப்படி வந்து தெரிஞ்சது இந்த இடத்துல தான் சிவனாலயம் இருந்திருக்கு அப்படின்றது எப்படி நீங்க உணர ஆரம்பிச்சீங்க? தவம் செய்வர்களால் தான் தர்மம் செய்ய முடியும், தர்மம் செய்கிறவர்களால் தான் தவம் செய்ய முடியும். ஒருத்தர் தர்மம் செய்துகிட்டே இருக்கான்னா அவன் முற்பிறவில தவம் செய்திருப்பான். தவம் செய்து தர்மம் செய்து தவம் செய்து பல பிறவிகளிலே மாறி மாறி தவமும் தர்மமும் செய்ய செய்ய ஒரு நாள் ஆன்மா பக்குவப்பட்டு ஞானியாக மாறும். அப்படி இந்த பிறவியிலே இறைவன்
எத்தனை பிறவியில் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த இடத்திலே இறைவனை அமைக்க வேண்டும் என்று எனக்கு இறைவன் உணர்த்தி அவருடைய திருவருள் கூடி இந்த இடத்திலே இறைவனை அமைக்கப்பட்டதே ஒழிய நேற்று என்று நினைத்த விஷயம் அல்ல. முதல் இப்போ சிவராத்திரிக்கு நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 8.5 ஆண்டுகள் ஆகிறது. மகா சிவராத்திரி 3 நாளைக்கு முன்னால் இறைவன் கனவிலே மானுட ரூபம் கொண்டு எனக்கு இளந்த மரத்தடியில் இங்கே இருக்கின்ற தலைவிருட்சம் இளந்த மரம் ஒரு மோட்சத்திற்கான ஒரு அறிகுறி. அப்படி இந்த இளந்த மரத்தின் கீழே 16 பட்டையில் எனக்கு திருமேனியை பிரதிஷ்டை செய் என்று இறைவன் கனவிலே உணர்த்தி அந்த மகா சிவராத்திரி அன்று 3 நாளுக்கெல்லாம் 16 பட்டையில் சுவாமியை எடுத்து வரப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆகையால் இங்கே 8 ஆண்டுகளாக தொடர்ந்து மகா சிவராத்திரி படிப்படியாக இன்னைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது. எனக்கு 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகள் தான் நித்திய பூஜை செய்வார்கள். அவர்கள் தொட்டு வழிபாடு செய்து இறைவன் மீது அன்பு செலுத்தி இறைவனுடைய அன்பு ஆற்றலாக பிரதிபலிக்க ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட போன மகா சிவராத்திரி அன்று 20,000 மக்கள் வந்திருந்தார்கள். இந்த மகா சிவராத்திரி அன்று எவ்வளோ மக்களை சாமி அருள்பாலிக்கப் போகிறார் என்று தெரியாது. இது இறைவனுடைய திருவருளால் தான் இவ்வளோ மக்கள் வருகிறார்களே ஒழிய நாங்கள் எந்த விளம்பரமும் செய்வதில்லை. எந்த இடத்திலும் நாங்கள் அது இது என்று விளம்பரம் செய்வதை நாங்களும் விரும்புவதில்லை. இங்கே இருக்கின்ற இறையாற்றலும் எங்களுக்கு விளம்பரம் செய்வதற்கு உத்தரவு கொடுப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சி கூட பிகை நோட்ஸு கூட சென்னையில் ஒரு பக்தர் இதை நான் செய்தே ஆக வேண்டும் என்று உங்களை அனுப்பியிருக்கின்றார். நான் இதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஐயா, இப்போ சிவனுடைய லிங்கத்தை கொண்டு வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கும். அப்படி இருக்கும்போது சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு இங்கே அமைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருந்தது? பேரணாம்பட்டை பொறுத்தளவு தமிழ்நாட்டினுடைய ஒரு பார்டர் என்று சொல்லலாம். இந்த பக்கம் கர்நாடகா ஆந்திராவுடைய பார்டர். ஆகையால் இந்த இடத்திலே மகா சிவராத்திரிக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சுவாமியை வைக்கணும்னு உத்தரவு வந்ததுனால உடனடியாக ஒரு திருமேனியை செய்வோம் என்று முயற்சி செய்தோம். ஒரு சிவாலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதற்கான திருமேனியை செய்ய வேண்டும். திருமேனியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த கல்லில் திருமேனி செய்ய வேண்டும் என்று சூட்சமம் இருக்கிறது. நம் முன்னோர்கள் உணர்த்தி சென்றிருக்கின்றார்கள். அப்படி சாமிக்கு திருமேனி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் உள்ள வாலாஜாபாத்தில் இருக்கின்ற கல்லை எடுத்து மகாபலிபுரத்திலே செதுக்கப்பட்டு இப்படித்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு திருமேனி செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட கல்லில் செய்தால்தான் அந்த மந்திர சொல்லை அந்த கல் வாங்கி கொண்டு அதிலிருந்து ஆற்றலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஒரு ஆலயம் இருக்கிறது, சிவாலயம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கருவறையிலே சிவலிங்க திருமேனி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊருக்கு அவர்தான் ராஜா. அந்த ராஜாவை நீங்கள் அந்த ஊரினுடைய எல்லையை காட்ட வேண்டும். அதற்கு கரிக்கோலம் என்று சொல்வார்கள். அந்த எல்லையை காட்டி கண் திறக்கப்பட்டு சாமியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதை பிரதிஷ்டை செய்வது எல்லாரும் செய்ய முடியாது. கோடிக்கணக்கான முறை சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை தன் ஆன்மாவில் ஜபித்து 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 நாடி நரம்புகளெல்லாம் அந்த மூல மந்திரத்தை சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் ஒரு சிட்டிகை திருநீரை எடுத்து சிவபெருமானுடைய உச்சி தலையிலே வைத்து ஆற்றலை ஆகாயத்திலிருந்து தன் உடம்பிலே இறக்கி சிவலிங்கத்திலே இறக்க வேண்டும். அப்படிப்பட்ட சத்தியமானவர்கள் ஒரு இடத்திலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் உலகம் இருக்கும் வரை அந்த ஆலயத்தை அந்த சிவலிங்கத்தை யாராலும் அழிக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்படி அமைத்தால்தான் அது திருக்கோயில். அப்படி அமைக்கப்பட்ட கோயில் தனிநபர் சொத்திலோ தனி இடத்திலோ இருக்காது. அது உலக மக்களின் நன்மைக்காகத்தான் இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 37 மாவட்டங்கள், 324 கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சிவாலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். 15,000த்திற்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. இதை பிரதிஷ்டை செய்தவர்கள் யார் என்று ஆய்வு பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அகத்தியர்கள் தென் திசையை நோக்கி வந்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஆயிரக்கணக்கான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அதற்கு பிறகு சோழ மன்னர்கள் அறத்தோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் மனிதனுக்கு மட்டும் நீதி வழங்காமல் மாட்டுக்கு, பசுவுக்கு, கன்றுக்கு, புறாவுக்கு, முல்லை கொடிக்கு, இப்படி எல்லா உயிரினத்திற்கும் நீதி வழங்கிய சோழ மன்னர்கள் தன் கையால் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அப்படித்தான் சிவாலயத்தை செய்ய முடியும். இறைவனுக்கு நான் போன பிறவியில் என்ன புண்ணியம் செய்தனோ இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அமைத்து மக்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தருளினான். அந்த வாய்ப்பை கொண்டு இந்த இடத்திலே ஆலயம் அமைத்து கொண்டிருக்கின்றோம். சாமி அதுவரை யாரும் பார்த்ததில்லை, கண்ணால் பார்க்கவும் முடியாது. ஏன்னா நம் சிற்றறிவு, இறைவன் பேரறிவு. ஒரு அண்டாக்குள்ளே ஒரு குண்டானை வைக்கலாம், குண்டாக்குள்ளே அண்டாவை வைக்க முடியாது. அப்படின்னா நம் அறிவை கொண்டு இறைவனை பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாதனால்தான் இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கின்றார். கடவுள் அவர் மானுட ஜென்மத்துக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுறார்னா முதல்ல சக்தி ரூபம் எடுக்கின்றார். சக்தி கலைகளாகவும் தத்துவங்களாகவும் உருமாறுகின்றன. அந்த தத்துவத்தினுடைய வழிபாடு தான் இந்த சிவலிங்கம். இது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தின் மூலமாக இதை நேசிக்க நேசிக்க இறைவனுடைய அருள் ஆன்மாவுக்கு வந்து சேர்கின்றது. இப்படித்தான் ஒரு ஆன்மாவை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான்.
சிவபெருமானை பொறுத்தளவு அவ்வளோ சீக்கிரம் சிவபெருமானை நெருங்க முடியாது. அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், ஏன் இங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சைவ சித்தாந்த நூல்கள் சொல்லுது, இறைவன் கைலாயத்தில் இருந்தாலும் அவர் அணிதினமும் பார்க்கக்கூடிய திசை தென் திசை. தென் திசை என்றால் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிலே இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் 274 பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றன. சிவனடியார்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் உத்ராக்கம் அணிந்து திருநீர் அணிந்து 12 திருமுறைகளை பாடிக்கொண்டே 274 பாடல் பெற்ற தலங்களுக்கு யாத்திரையாக செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்திலே ஆன்மா சிவபெருமானை நெருங்கிவிடும். சிவபெருமான் அந்த ஆன்மாவை பார்த்து விடுவார். ஆகையால் தல யாத்திரை சென்றால் இறைவனுடைய அருளை எளிதாக பெற்றுவிடலாம். அப்படி தல யாத்திரை செல்லக்கூடிய இடம் 274 பாடல் பெற்ற தலம். இந்த 274 பாடல் பெற்ற தலமும் 5 தலத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால், இந்த 274 பாடல் பெற்ற தலத்தில் உள்ள இறையாற்றலும் இந்த 5 தலத்தை வழங்கும். எந்த 5 தலம் என்று சொன்னால், நிலத்திற்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவண்ணைக்காவல், நெருப்புக்கு அண்ணாமலை, காற்றுக்கு காலாஸ்திரி, ஆகாயத்துக்கு தில்லை. இந்த 5 தலத்திற்கு அடக்கமானது தான் 274 பாடல் பெற்ற தலம். இந்த 5 தலமும் 274 பாடல் பெற்ற தலமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தலத்திலே கையெடுத்து வணங்கி நிற்கும். அந்த தலத்திற்கு பெயர் திருவாரூர். திருவாரூரில் இருக்கின்ற புற்றிடங்கண்ட பெருமானையும் தியாகராஜ பெருமானையும் இந்த உலகத்தில் உள்ள அவ்வளோ இறையாற்றலும் கைகூப்பி வணங்கி நிற்கும். இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நவகிரகங்கள் இருக்கின்றன அல்லவா, எல்லா தலத்திலும் 8 திசையை நோக்கி நவகிரகங்கள் இருக்கும். திருவாரூர் ஆலயத்திற்கு சென்றால் சிவபெருமானுடைய கருவறைக்கு பின்னால் 9 நவகிரகமும் சிவபெருமானுடைய விமானத்தை, தியாகராஜ பெருமானுடைய விமானத்தை, புற்றிடங்கொண்ட பெருமானுடைய விமானத்தை வணங்கியவாறு நிற்கும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், 14 லோகத்திற்கும் சக்கரவர்த்தி திருவாரூரில் இருக்கின்ற தியாகராஜ பெருமான். அந்த தியாகராஜ பெருமானே வணங்கக்கூடிய ஒரு மூர்த்தம் என்று சொன்னால் அதற்கு பெயர் சதாசிவ மூர்த்தம். 21வது நிலையில் உள்ள சதாசிவ மூர்த்தத்தை தியாகராஜ பெருமானே வணங்குவாராம். ஆகையால் தெரிஞ்சோ தெரியாமலோ இயற்கையாகவே பஞ்சபூதமே வழிபாடு செய்யக்கூடிய இளந்த மரத்துக்கு கீழே 16 பட்டையில் இங்கே இயற்கையாகவே இறைவனே விரும்பி இங்கே அமர்ந்திருக்கிறார். ஆகையால் இதை சுற்றி பஞ்சபூத தலங்கள் 6 அமையப் போகின்றன. பஞ்சபூத தலங்களும் இந்த ஆலயத்தை சுற்றி வரப்போகின்றது. முக்தி தலமாக காசி விஸ்வநாதர் வருகின்றார். இதை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தால் இன்னும் ஒரு 50-100 ஆண்டுகளில் சொல்ல முடியாது, நாமெல்லாம் இருப்போமோ இல்லையோ தெரியாது. இந்த தலத்தை எவன் ஒருவன் நேசித்து இந்த இடத்திலே இறைவனுக்கு தொண்டு செய்கின்றானோ அவனுக்கு சத்தியமாக முக்தி கிடைக்கும். அந்த முக்திக்கான தலமாக ஒரு காலத்திலே இந்த ஆலயம் சத்தியமாக விஸ்வரூபம் எடுக்கும். அதற்கு எனக்கு இறைவன் உணர்த்தியிருக்கின்றான். போக போக உலக மக்களுக்கு உணர்த்துவான். இது சத்தியம். பொதுவாகவே ஒரு கருவறையில் இருக்கக்கூடிய சிவன் ரொம்பவே இருட்டாக ஒரு எப்போவுமே கோவில் அப்படி தானே பார்த்துருப்போம். மேலே கூரை இருக்கும். மேல் கூரையே இல்லாமல் இந்த கோவில் அமைச்சதுக்கான காரணமே, சாமி இளந்த மரத்தின் கீழே என்னை வைடானார், நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் நான் வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கேன். இங்கே வர சான்றோர்கள், மகான்கள், பெரிய பெரிய ரிஷிகள், மடாதிபதிகள்லாம் என்னை பார்க்க வரும் பொழுது நான் இங்கே காட்டும் பொழுது இங்கே வந்த உடனே அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை, இந்த இடத்தை எதுவும் செய்து விடாதே, இந்த மரத்தை வெட்டிடாத, இயற்கையாகவே இறைவன் இருக்கட்டும், இயற்கையாகவே இறைவன் இருக்கட்டும் என்று 8 ஆண்டுகளாக சொல்ல இன்றைக்கு அதற்கான சூழல் எல்லாம் அவரே அமைத்துக் கொள்கின்றார். இந்த இடத்திலே பஞ்சபூத தலங்கள் வரப்போகின்றது. இது இறைவனை விரும்பி செய்வதனால் நாம் அது சாமிகிட்ட டிஸ்டர்ப் போல. ஏன்னா இறைவன் பஞ்சபூதமாக இருக்கின்றார். இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் பஞ்சபூதத்தை எவன் நேசிக்கின்றானோ, பஞ்சபூதத்தை எவன் வணங்குகின்றானோ அவனுக்கு இந்த பஞ்சபூதம் இந்த பூமியிலே அவன் சந்தோஷமாக வாழ்வதற்கு இடம் கொடுக்கும். அப்படி பஞ்சபூதத்தை உருவாக்கியது தான் இந்த சிவலிங்க வழிபாடு. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தை தான் நம் முன்னோர்கள் சிவலிங்கமாக செய்து வழிபட்டார்கள். இந்த பிரபஞ்சமே அதற்கு வழிபாடு செய்கிறது. இயற்கை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இயற்கை தலம் இது. இந்த பகுதி மக்களுக்கல்ல, உலக மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய தலமாக இந்த தலம் விஸ்வரூபம் எடுக்கும். இதை சுற்றி இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், விமானம் எல்லாம் உண்டு. இந்த இடத்திலே எப்பொழுதும் சாமி இப்படியே தான் இருப்பார். இயற்கை வழிபாடு செய்யக்கூடிய, எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய, இங்கே ஜாதி மத இனம், பணக்காரன் ஏழை அப்படியெல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை. யார் வந்தாலும் சமநோக்கில் தான் அவர்களுக்கு திருநீற்று பிரசாதத்தை வழங்குவோம். இந்த இடத்தில் நின்றோம் என்று சொன்னால் முகமே பார்க்க மாட்டோம். ஆண் பெண் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிரசாதம் தான் கொடுப்போம். குட்டி குறைச்சி பார்ப்பதில்லை. இங்கே உண்டியல் கிடையாது, இங்கே யாருக்கும் பணம் கிடையாது, நாங்கள் யார்ட்டையும் பணமும் வாங்குவது கிடையாது. இங்கே வேலை செய்பவர்கள் கூட 99% பணம் வாங்காமல் தன்னுடைய அசலுக்கு வேலை செய்வார்கள், தன்னுடைய உழைப்பை இறைவனுக்கு தொண்டாக செய்வார்கள். பணம் என்ற பேச்சிற்கு இந்த இடத்தில் இடமே கிடையாது. எங்களுக்கு தேவையான பணத்தை இறைவன் எங்கிருந்தோ ஒரு செல்வந்தரை கொண்டு அந்த பணத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த உணர்வை உணர்த்தி
இந்த அற்புதத்தை இங்கே நடத்துகின்றனர். ஐயா, ஒரு சிவன் ஆலயத்தை சுற்றி ஏதாவது ஒரு வகையில் பாம்புடைய தாக்கம் இருக்கும், இல்லை பாம்புடைய படலம் இருக்கும், அங்கங்கே ட்ரேசஸ் பார்க்க முடியும்வாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல எங்கேயாவது பாம்புடைய இல்லை, இங்கே நிறையா இருக்காங்க சுவாமி. ஒரு நாள் நான் என்னுடைய நண்பர்கள் பார்ட்னர்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி வர்றோம். அப்போ இங்கே முனீஸ்வரன் இருக்குன்னு அவர் காட்டினார்னா அந்த கல்லை நான் எடுத்துகிட்டு வர வேணாம், இந்த இடத்துலையே பூஜை பண்ணுறேன். இங்கே இல்லை அப்படின்னா நான் அங்கேருந்து கல்லை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி நானும் நண்பரும் பேசிக்கிட்டே வர்றோம். அப்படி வந்து இந்த இடத்துல வந்து இப்படி திரும்பி வரும்போது 15 அடிக்கு ஒரு நாகம் படுத்துக்கிட்டு படம் எடுத்து உசு உசுன்னு என்னை கூப்பிட்டது. அன்றையிலிருந்து இங்கே இறைவன் இருக்கின்றான் என்று முதலில் நான் இங்கே முனீஸ்வரன் இருப்பதாக நினைத்திருந்தேன். நான் என்னுடைய ஃபேமிலியோடு இங்கே வந்து தங்கினத்துக்கு பிறகு சித்தர் என்னுடைய கனவிலே வந்து ஒவ்வொரு படியாக இதை செய் என்று இங்கே நான் இருக்கின்றேன், என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றது, வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்கப் போகின்றது என்று அவர் உணர்த்த அவருடைய உணர்வோடு இறைவனுடைய அருளோடு இந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சிவலிங்கமாக கருதும் போது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போன என்ன மாறுதல் தான் அவங்க வாழ்க்கையில் நடந்தது? இந்த இடத்துல பஞ்சபூத வழிபாடு, நாங்கள் தினந்தோறும் ஆகாயத்தை பார்த்து பஞ்சபூதங்களை அழைத்து வேள்வி செய்யப்படுகின்றது. இங்கே இறையாற்றல் மிக பெரிய அளவிலே பிரதிபலிக்கின்றது. ஆகையால் இங்கே வந்து இந்த ஆலயத்தை இளந்த மரம் இருக்குது, அது உத்தால மரம் அம்பாளாகவும் இளந்த மரம் சாமியாகவும் இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை 108 முறை யார் வந்து என்ன வேண்டுதல் அதெல்லாம் கிடையாது. 55 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. கிட்டத்தட்ட என் காதுபட இங்கே வந்து பார்த்து என்னிடம் ஆசீர்வாதம் வாங்கி சென்ற, இப்போ கூட கரூர் விஷய பேங்க் மேனேஜர் வந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை. இன்னும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எத்தனை பேர் என்னை வந்து சந்திப்பாங்கன்னு தெரியாது. குழந்தை இல்லைன்னவங்க, திருமணம் ஆகாதவங்க, கணவன் மனைவி பிரிவில் இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, தொழிலில் பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நாங்கள் போய் திருநீர் போட்டு பூஜை போட்டு கொடுத்தா அந்த நிறுவனம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போகுது. அதனால எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக அவங்கெல்லாம் இருக்காங்க. 16 செல்வத்துக்கு உள்ளடக்கியது தான் அனைத்து பிரச்சனைகளும். அப்போ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இல்லை, இது எல்லாம் தாண்டி முக்தி தலமாக இது விஸ்வரூபம் எடுக்கிறது என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அது அனுபவிக்கின்ற பக்தர்களுக்கு தெரியும், அதை நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஆலயத்தில் மகா சிவராத்திரிக்கான ஏற்பாடுகள் என்னெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு ஐயா? அதிகாலை 4 மணிக்கு மலை மேலே பஞ்சபூதத்துக்கான வேள்வி நடந்தது. பஞ்சபூதத்தை அழைத்து அது ரெகுலர் வேள்வி. அது முடித்து கொண்டு உற்சவர்களுக்கெல்லாம் அபிஷேக அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 5 குண்டம் போட்டு பஞ்சபூதத்தை, ஏன்னா அந்த மானுட ஜென்மம் அந்த கலியுகத்தில் பொழுதனைக்கும் பஞ்சபூதத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பஞ்சபூதம் மனித இனத்தை அழிக்கிறதுக்கு தயாராகிட்டு. ஸோ அந்த பஞ்சபூதத்தை அழைச்சி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்துக்கு 5 குண்டம் போட்டு அந்த பஞ்சபூதத்தை அன்பை கொண்டு திருமுறையை பாடி அழைத்து அவர்களுக்கு சகல புனிதமான பொருட்களையும் குண்டத்திலே செலுத்தி அவர்களை ஒடுக்கி கொண்டது சிவலிங்கத்தின் மேலே உருவேற்றி அவங்களுக்கு சகலமான புனிதமான பொருட்களை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வணங்கினால் பஞ்சபூதம் சாந்தமாகுமா, கோவைப்படுமா? சாந்தமாகும். அதற்கான வழிபாடு தான் இங்கே. அது முடிஞ்ச உடனே ரோட்டை வீக்கோட்டா சாலையில் பாட்டை சாரதி அம்மன் கோயில் என்று இந்த ஊரினுடைய எல்லை அம்மன் இருக்கின்றார்கள். அங்கே 308 பெண்கள் பால்குடம் எடுக்க வீதி உலாவாக நடராஜ பெருமான், சிவகாமி அம்மை, சமயக்குறவர் 4வர், சந்தானக்குறவர், சீத்தலாதேவி, சதாசிவ ஈஸ்வரர், சூலத்தேவர், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் இவர்களெல்லாம் ஐம்பொன் திருமேனியாக இங்கே ஆசிரமத்தில் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் ரதத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பாட்டை சாரதியம்மன் கோயிலிருந்து வீதி உலாவாக 308 பெண்கள் பால்குடம் எடுக்க வான வேடிக்கை, வாத்திய மங்கள இசைக்கருவிகள், வாத்திய கருவிகள், பஞ்சவாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையோடு வீதி விழாவாக வரப்பட்டு ஆலயத்திற்கு முதல் கால அபிஷேகம் 1000 லிட்டர் பால், 2ஆம் கால அபிஷேகம் 500 லிட்டர் தயிர், 3ஆம் கால அபிஷேகம் பஞ்சாமிர்தம் மட்டும் 300 கிலோ, 4ஆம் காலம் 100 கிலோ திருநீர். காலை 6 மணிக்கு அனைத்து பக்தர்களுக்கும் திருநீற்று பிரசாதம் வழங்கப்பட்டு மகா சிவராத்திரி நிறைவு வருகிறது. இதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், பட்டிமன்றங்கள், கோயம்புத்தூரிலிருந்து கோயம்புத்தூர் கும்மி என்று சொல்வார்கள், கொங்கு கும்மி, அவர்கள் வருகின்றார்கள். அந்த கலை நிகழ்ச்சிகள் இப்படி தொடர்ந்து மாலை 4 மணிக்கு தொடங்கப்பட்டு அதிகாலை 6 மணி வரை தொடர் நிகழ்ச்சிகள் எல்லாம். இது என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் டாக்டர் கார்த்திகேயன் பயங்கர ஃபேமஸ் மூக்கு தொண்டைக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு பக்தர், ரொம்ப பக்தர். அவருக்கு வயது 68-70 வயது, எனக்கு 50 வயது, என் அப்பான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஐயா வந்து என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு நாள் கனவுல வந்து என்ன சாமி ஒன்று உணர்த்தினாரு, நான் சொன்னதை செய்வீங்களான்னாங்க. என்ன செய்யணுன்னு, உடனடியாக நீங்கள் காசி போகணும் அப்படின்னாங்க. என்னன்னு தெரில, நீங்கள் காசி போயிட்டு 2 நாள் தங்கி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நேராக வந்து நம்ம இளந்த மரத்துக்கு கீழே சிமெண்ட்டை கொட்டி கலவையை பண்ணி உங்கள் காலை 2ஐயும் அந்த சிமெண்ட்டில் பதிச்சுட்டு உங்கள் கால் அப்படியே இருக்கும், அதை நீங்கள் மண்ணு போட்டு முடியணும். இதை செய்ய சொல்லி சாமி உணர்த்துறாரு, என்னன்னு தெரில அப்படிங்கிறாரு. நான் சிந்திக்கிறேன், சரி நல்ல விஷயமா இருக்குது, ஏதோ தெரில சாமி
அவங்க மூலியமாக எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் உடனே அதை செய்கிறேன். இது நடந்து 5.5 ஆண்டு காலம் ஆகுது. இங்கே காசி விஸ்வநாதர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உள்ள சூழ்நிலை எந்த இடத்துல என்னுடைய காலை பிரதிஷ்டை பண்ணணும் அதே இடத்துல காசி விஸ்வநாதருடைய கருவறை அமைஞ்சிருக்கு. இங்கே தான் இது சத்தியம். இது ஏதோ உங்கள் சேனலுக்காகவோ இல்லை உங்கள் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் கிடையாது. இது பிரபஞ்சத்து மேலே சத்தியம். இது அப்படியே நடந்த கதை. அப்படி இங்கே காசி விஸ்வநாதர் காசியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அந்த மாதிரி இப்போ நர்மதா நதியில் போய் பானம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இப்போ காசி விஸ்வநாதருடைய கருவறை அமையுது. அடுத்த மகா சிவராத்திரிக்குள்ளே சுவாமி அவருடைய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவை நடத்திக்கணும். அதற்கான பணிகள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கணும். அது உலக மக்கள் அதற்கான விண்ணப்பத்தை எல்லாரும் காசியில் எப்படி இருக்காங்களோ 4 வாசல் 4 கார்னர்லேயே 4 வாசலுக்கு எதுக்க 4 நந்தி வராங்க. இது ஃபுல்லாக யார் வேணாலும் வந்து அபிஷேகம் பண்ணலாம். இது வந்து அந்தனர் அடியார் தான் பூஜை பண்ணல. யார் வேணாலும் வந்து இங்கேருந்து காசியில் எப்படி தீர்த்தம் விடுறாங்களோ அதேமாரி பண்ணலாம். அதே டிட்டோ பண்ணியிருக்கோம். அதேமாரி பண்ண போகிறோம். எல்லாரும் அபிஷேகம் பண்ற மாதிரி யார் வேணாலும் வந்து பண்ணலாம். இதை சுற்றி தான் மிச்ச மற்ற 6 தலங்கள் அமைய போகுது. 6 தலங்கள் பஞ்சபூத தலங்கள் 6 அமைய போகுது. எல்லாம் வேற வேறு தண்ணியிலையும் இப்போ இந்த இடம் வாங்குறேன், இந்த இடம் வாங்குறேன், இப்போ 2 இடம் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே இறைவனே கூட்டி வைக்கிறார். அதற்கான சூழலையும் அவரே அமைக்கிறார். அவங்களையும் ப்ராப்பர்ட்டியை கொடுக்க வைக்கிறார். கொடுப்பதற்கான பணத்தையும் கொடுக்க வைக்கிறார். இங்கே தான் வந்து காசி விஸ்வநாதர் அமைக்க போறாரு இல்லைங்களா? அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துருக்கு. இது எப்போ ஐயா ஆரம்பிச்சு? இது ஒரு 3-4 மந்த்து தான் ஆகுது. இந்த ஆலயங்கள் பூமி பூஜை போட்டு ஒரு 4 மந்த் இருக்கும். இப்போ காசியில் எப்படி விமானம் இருக்கோ அதே மாதிரி அந்த வடநாட்டு விமானம் தான் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு கலையில் பண்ணல. காசியில் எப்படி விமானம் இருக்கோ அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காசி ஒரு 1.5-2 அடி பள்ளத்தில் இருப்பாங்க சுவாமி. இதில் தான் விஸ்வநாதர் இருப்பார். அதேமாரி இது ஃபுல்லாக வெள்ளி கவசம் தான் போட போகிறோம். போட்டு சுவாமிக்கு சொர்ணபந்தனம் சாத்தி காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இது யார் வேணாலும் வந்து அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் யார் வேணாலும் வந்து எப்போ அவர் வரப்போறாரு இங்கே அது அவர் தான் முடிவு பண்ணோம். சிவ அவ்வளோ பெரிய சூழல் நம்ம வாயால் சொல்ல முடியாது. இறைவனுடைய அருளை கொண்டு உண்மையான பக்தர்களுடைய பணத்தை கொண்டு அந்த தர்மகாரியம் நடந்ததுன்னா அது பெரிய சாநித்தியமாக இருக்கும். அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பலன்படும். கண்டிப்பாக. நன்றி சாமி. நிறைய முறை நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம். சாமியார் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. வந்தால் நம்மளுக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்லுவார். எதனா நம்ம வாழ்க்கை பற்றியோ முன்னேற்றத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேங்க. இவர்கிட்ட வந்து கேட்கும்போது இவர் வந்து நீங்கள் எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, உங்கள் வேண்டுதல் எது இருக்குதோ நீங்கள் வந்து ஐயன்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் 108 தடவை சுற்றிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் பசங்களுக்கு அவருக்கு நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்ட்டு முயற்சி பண்ணேன். 2012 எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு காசு இல்லாமல் கவர்மெண்ட்டில் வாத்தியார் ஆகிட்டாருங்க. நான் ஒரு பட்டி கடை வச்சுன்னு இருக்கிறேங்க. இவர்கிட்ட வந்து கேட்டேன். என் பையனும் சுற்றினா நானும் சுற்றி இருக்கிறேங்க. ஆனால் வந்து நான் நிறைய முறை 108 முறை சுற்றுறதில்ல. இப்போ 7 நாளைக்கு முன்னாடி சுற்றினா திருப்பி இப்போ சுற்றி நிற்கிறேன். என் பையன் வேலைக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. வேலை கிடச்சிச்சு. குடியாத்தம் நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கிறாரு. பெரிய பையன் பாலூரில், அவரும் கவர்மெண்ட் வேலை, இவரும் கவர்மெண்ட் வேலை. நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக 100க்கு 100 நடக்குதுங்க. நம்ம நல்லதாக நினைக்கும் போது நடக்கும். கோயில் கட்டும்போது எங்களில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. திடீர்னு ரொம்ப முடியாத நிலைமைக்கு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் நேராக ஐயா கிட்ட வந்து சொன்னோம். என்ன ஆச்சு, ஏன்பா இதுமாரி ஆச்சு? நான் தெரியலங்க ஐயா, திருப்பணி செஞ்சு இதுமாரி யாரும் எதுவும் ஆகாது. திருநீர் சாமிக்கு அபிஷேகம் பண்ண கலச தீர்த்தமும் கொடுத்தாரு. சாமிக்கு அந்த தீர்த்தம் கொடுத்தோம். விடிகாலம் 3 மணிக்கு எழுந்து அவருக்கு பசின்னு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு உடம்பு முடியாமல். அப்புறம் யாரோ எடுத்து பெட்லேருந்து யாரோ ஒரு அம்மா வந்து மேலே படுக்க வச்சு டீயில் பிஸ்கட் எடுத்து ஊட்டினாங்களாம். ஊட்டிட்டு அந்த அம்மா நடந்து போகிறாங்களாம். பின்னாடி பார்த்தா அந்த அம்மனே நடந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து கேட்டார். இங்கே யாருப்பா எனக்கு டீ கொடுத்த பிஸ்கட் யாருமே இங்கே எதிர் பெட்டில் லேடிஸ் இல்லையாப்பா அப்படின்னா. அப்போ அந்த அம்பாள் தான் என்னை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் மழை அழுதார். நடராஜ ஐயா அவர்கள் வந்து எங்கள் கோயிலில் திருப்பணி எடுத்து செஞ்சாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கோவில் கட்ட நிறைய நன்கொடை கிடைக்கல. அவர் திருக்கரங்களால் தொடங்கினதுக்கப்புறம் விளக்கு பூஜை போட்டு பண்ண பிறகு எங்கள் கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள் வழங்கினாங்க. அந்த கோவில் இந்த அளவுக்கு திருப்பணி நல்லபடியாக முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆனதற்கு முக்கிய காரணமே சிவதிரு நடராஜர் ஐயா அவர்களால் தான் நடந்தது. நாங்கள் 3 வருஷமாக இந்த சதாசிவனேஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே வேண்டுதல் வச்சு நம்ம 108 முறை வலம் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறாரு சாமி. நான் இங்கே 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் இங்கே நினச்சபடி நடந்திருக்கு. என்னோடய லைஃப்லலாம் நிறைய நடந்திருக்குண்ணா.
நான் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தோடு இந்த இடத்துக்கு வந்து கால் வச்சேன். 3 வருஷம் ஆகுது. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த சாமி வந்து எனக்கு நிறையவே செஞ்சுருக்காங்க. நான் கேட்காத வரமெல்லாம் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி நிறைய விஷயங்களில் வந்து நல்லாவே இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சதாசிவன் ஈஸ்வரன் அருளாலையும் நம்ம நடராஜ சுவாமியோட ஆசீர்வாதத்தாலையும் நான் நல்லா இருக்கேன். இங்கே வர பக்தர்கள் வந்து அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு 108 முறை சதாசிவன் ஈஸ்வரர் வலம் வந்து அந்த வரத்தை வாங்குறாங்க. அந்த வரத்தில் நிறைய பேருக்கு இங்கே குழந்தை செல்வம், நிறைய பிரச்சனைகள், நோய்கள் தீர்ந்திருக்கு. நிறைய பேருக்கு நிறைய குழந்தை ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு வலம் வந்து அந்த வரத்தை வந்து போன வருஷம்லாம் நிறைய பேர் வேணுங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் குழந்தை கிடைச்சிருக்கு. நானும் நிறைய கோரிக்கைகள் வச்சதில் எனக்கு என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ கருவறை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸில் தான் நம்ம எந்த கோயில் போனாலும் பார்ப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் சிவன் வந்து பஞ்சபூதங்களும் நம்மளை சுற்றி அந்த ஆற்றலை உணரக்கூடிய விதமாக ஓப்பன் ஸ்பேஸ்லேயே தான் இருக்க சொல்லி கட்டளையிட்டதாகவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயிலையும் அமைச்சிருக்காங்க. முக்கியமாக இங்கே மரமே பார்த்திங்கன்னா சிவனாக இருக்கிறதா கருதப்படுது. பின்னாடி இருக்கக்கூடிய மரத்தை வந்து சிவனாகவும் அங்கே இருக்கக்கூடிய மரத்தை அம்மனாகவும் கருதுகிறாங்க. இந்த கோவிலை ஒரு 108 வாட்டி நீங்கள் மனசில் வந்து ஆழமாக ஒரு விஷயத்தை நம்பி இந்த இடத்துல 108 முறை இந்த கோயிலை சுற்றி வந்து முன்னாடி நந்திக்கு முன்னாடி உளுந்து வணங்கி வேண்டிட்டு கண்ணீர் மங்க உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கை.